விஜய் தொலைக்காட்சியில பிக் பாஸ் சீசன் 9ல அந்த கார் டாஸ்க் இஷ்யூ ரொம்பவே அதிகமா பேசப்பட்டுச்சு. நெறைய பிரபலங்களும் வந்து குரல் குடுத்திருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கமருதீன், பார்வதி 2 பேருக்குமே ரெட் கார்டு குடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா, ஒரு சைட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து பார்வதிக்கு அவ்ளோ சப்போர்ட்டிவா வந்து பேசுறாங்க. மீன்ஸ் அவங்க செய்த செயல் வந்து கரெக்ட்ன்னு வந்து சொல்லல. ஆனா, இந்த ஒரு விஜய் தொலைக்காட்சி பிக் பாஸ் சீசன் 9ல கிட்டத்தட்ட 320 ப்ரோமோ வெளியிட்டிருந்தாங்கன்னா, அதுல 250 ப்ரோமோ கிட்ட பார்வதியோடைய கன்டென்ட்ட வச்சு தான் ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. உங்க டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாமே செஞ்சுக்கிட்டீங்க. இவங்களால மட்டும் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாவது சர்வைவ் ஆச்சு. அப்படி இருக்கக்குள்ள எந்த ஒரு ஃபைனல் வீடியோவும் இல்லாம, எந்த ஒரு அ ஒரு சரியான ஒரு எண்ட் கார்டும் வந்து போடாம, ஒரு ரெட் கார்ட குடுத்து வெளியில அனுப்புனது வந்து அவ்வளோ ஒரு இதுவா இல்ல, நல்லதா வந்து இல்ல அப்டின்ற மாதிரிலாம் பார்வதியோடைய ரசிகர்கள் நெறைய பேர் வந்து கருத்துக்கள வெளியிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ சாண்ட்ரா, சபரி, விக்கல்ஸ், விக்ரம் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்துட்டு நெறைய டாஸ்க் அப்ப அடிபட்டதெல்லாம் பத்தி வந்து பேசக்குள்ள, பால்ஸ்ல அடிபட்டுருச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லக்குள்ள, பால்ஸ்லயே அடிபட்டுருச்சு. கல்யாணம்லாம் உனக்கு எப்படி நடக்கும்? உன்ன நம்பி எவ வருவா? அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள, விக்ரம் வந்துட்டு தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற மாரி சொல்றது. அவங்க எல்லாம் கலந்து கட்டி வந்து சிரிச்சு பேசுறது. அப்படின்ற மாதிரியே அந்த கான்வர்சேஷன் போது, நெறைய பேர் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் வீடியோவ எடுத்துட்டு, இப்ப வந்து உங்களுக்கு பேனிக் அட்டாக் இல்லையா? உங்களுடைய மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சா? இப்போ இதெல்லாம் வந்து வீட்ல இருக்கிற குழந்தைங்க பார்க்கலையா? அப்படின்ற மாதிரி, அற்புதமான நடிப்பு ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாதிரிலாம் நெறைய பேர், நெறைய விதமான விமர்சனங்களெல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.